வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இடம்பெறுகின்ற பழிவாங்கும் குற்றச்சாட்டுகளை ஐநா பொதுச் செயலாளர் ஆவணப்படுத்தியுள்ளார். இலங்கையில் தடுப்பூசி அட்டைகளை காட்டி உணவகங்களுக்குள் நுழையும் நடைமுறை கொண்டுவர ஆலோசனை. நாளை நாடு தழுவிய ஊரடங்கு நீக்கம். மாகாணங்களுக்கு இடையில் பயண கட்டுப்பாடுகள் தொடரும். ராணுவ தளபதி தெரிவிப்பு. கூறிய ஆயுதங்கள் முகமூடிகளுடன் கம்பஹாவில் கைதான யாழ் இளைஞர்கள். போலீசார் தீவிர விசாரணை. எரிபொருள் விலை மீண்டும் அதிகரிப்பு. ஃபெசில் மீதான எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடிந்தது. பருத்தித்துறையில் ஒரு மாத குழந்தை திடீரென உயிரிழப்பு. தாய்க்கு கொரோனா தொற்று உறுதி. ஃபைசர் தடுப்பூசியின் 4 பில்லியன் டோஸ்கள் நாட்டை வந்தடைந்தன. கிழக்கு மாகாண வாகன உரிமையாளர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. உண்மையான பிரச்சினைகளை மறைக்கும் திட்டத்தில் அரசாங்கம். எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவிப்பு. வெள்ளைச்சின் இறக்குமதிக்கு இன்று முதல் மீள அனுமதி. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் இலங்கை உட்பட 45 நாடுகளில் உள்ள சுமார் 240 சிவில் சமூக உறுப்பினர்கள், ஆர்வலர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான பழிவாங்கும் செயற்பாடுகள் மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டுகளை ஆவணப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் ஆவணப்படுத்தும் அறிக்கை ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் சபையில் ஐநா மனித உரிமைகளுக்கான உதவி பொதுச் செயலாளர் ஐல்ஸ் ஹெக்ரிஸால் நேற்று வழங்கப்பட்டது. இலங்கை குறித்து மனித உரிமைகள் ஆணையாளர் தனது February 9, 2021 மனித உரிமைகள் சபைக்கு அளித்த அறிக்கையில் சிவில் சமூக அமைப்புகள், மனித உரிமைகள் பாதுகாப்பாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது தீவிர கண்காணிப்பு மற்றும் துன்புறுத்தல்கள் போன்ற ஒரு முறைமை இருப்பதாக தெரிவித்தது. இதேவழி இந்த நிலைமை குடிமை மற்றும் ஜனநாயகத்திலும் ஒரு குளிர் விளைவை உருவாக்குகிறது மற்றும் சுய தணிக்கைக்கு வழிவகுக்கின்றது என உயர் ஆணையாளர் கவலை வெளியிட்டுள்ளார். ஆகவே அரசு முகவர்களின் மிரட்டல் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கு எதிரான துன்புறுத்தல் உள்ளிட்ட அனைத்து வகையான கண்காணிப்புகளையும் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளை மனித உரிமை ஆணையாளர் வலியுறுத்தினார். அக்டோபர் 1 முதல் நாடு தழுவிய தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டாலும் மாகாணங்களுக்கிடையேயான பயண கட்டுப்பாடுகள் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 20 முதல் அமல்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை அக்டோபர் 1 நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதன்படி இலங்கை முழுவதும் தற்போது நடைமுறையில் உள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவு நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணிக்கு நீக்கப்படும். தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்ட பின்னர் பின்பற்ற வேண்டிய கட்டுப்பாடுகள் மற்றும் சுகாதார வழிகாட்டல்கள் விரைவில் சுகாதார பணிப்பாளர் நாயகத்தால் அறிவிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் கொழும்பில் உள்ள உணவகங்களில் தடுப்பூசி அட்டைகளை காட்டி வாடிக்கையாளர்கள் உணவருந்தும் நடைமுறை கொண்டுவரப்படலாம் என கொழும்பு நகர் உணவக குழுமத்தின் தலைவர் ஹார்பே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக கொழும்பில் உள்ள உணவக உரிமையாளர்கள் பலரிடம் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தடுப்பூசி அட்டையை உணவகத்தில் பணிபுரிபவர்களும் காட்டுவது உணவகத்திற்கு ஆதரவளிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் எனவும் ஹார்போ குணரத்ன கூறியுள்ளார். அத்துடன் வாடிக்கையாளர்கள் 2 தடுப்பூசியையும் பெற்றுக் கொண்டமைக்கான அடையாள அட்டை தொலைபேசியில் ஒளிப்படம் எடுத்து வைத்து அதனை கூட காண்பிக்க முடியும் எனவும் குணரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதேவழி பெரும்பாலான உணவகங்களில் உள்ள ஊழியர்களும் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக கூறி பட்ஜ் அணிந்திருப்பார்கள். இதனால் வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஊழியர்கள் கூட தடுப்பூசி செலுத்தியுள்ளார்கள் என்பது தெரியும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் வாரத்தில் நாடாளுமன்றத்தை 5 நாட்கள் கூட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கட்சித் தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 4 முதல் 8 வரை நாடாளுமன்றம் கூடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் தாய்க்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதியான நிலையில் அவரது ஒரு மாத குழந்தை திடீரென உயிரிழந்துள்ளது. தாய்க்கு கடந்த 22 கொரோனா தொற்று உறுதியான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் வீட்டில் இருந்த அவரது குழந்தை உயிரிழந்த நிலையில் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டது. குழந்தையின் சடலத்திற்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் குழந்தைக்கு தொற்று கண்டறியப்படவில்லை. இந்த நிலையில் பிரேத பரிசோதனையை சட்ட வைத்திய அதிகாரி இன்றைய தினம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கையில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி அடுத்த வாரம் அளவில் பெட்ரோல், டீசல் விலை மீண்டும் அதிகரிக்கப்படலாம் என தெரிய வருகின்றது. கடந்த ஜூன் 11 இறுதியாக எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டது. இன்னும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஆகஸ்ட் 31 70 பில்லியன் டாலர் நட்டமாகி வருவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது.
டாலர் நெருக்கடி மற்றும் பல காரணிகளை கூறி அரசாங்கம் விரைவில் எரிபொருள் விலையை உயர்த்தும் என்று கூறப்படுகிறது. இதேவழி ஃபைசல் ராஜபக்ஷ அமைச்சராக நியமிக்கப்பட்டால் எரிபொருள் விலை குறையும் என ஆளும் பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் சிலர் கூறியிருந்தனர். ஆனால் அவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மீண்டும் விலை உயர்த்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர்களை விசாரணைக்குட்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்ட நிலையிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அதனை மீறி செயற்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவால் போலீஸ் மா அதிபருக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் அடிப்படையில் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஃபைசர் தடுப்பூசியின் மேலும் 4 மில்லியன் டோஸ்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. இலங்கையில் ஒரே தடவையில் அதிகப்படியாக இறக்குமதி செய்யப்பட்ட ஃபைசர் தடுப்பூசிகளின் அளவு இவையாகும். குறித்த தடுப்பூசி டோஸ்கள் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையத்திலிருந்து ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து எமிரேட்ஸ் விமானம் மூலமாக இன்று காலை 8:37 மணியளவில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அரசு வருமானத்தை உயர்த்துவதற்காக அடுத்த வருடத்திற்கான பாதீட்டில் சிகரெட்டிற்கான வரியை அதிகரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பெரும்பான்மையானோர் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மையம் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் சிகரெட்டுக்கான விலை எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் அதற்கு 59.1% 25 ரூபாவிற்கு மேலாக விலை அதிகரிக்க வேண்டும் என பதிலளித்துள்ளனர். இன்று முதல் வெள்ளை சீனியை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு பணிப்பாளர் தமயந்தி கருணாரத்ன தெரிவித்துள்ளார். சீனி இறக்குமதிக்கு 3 மாதங்களாக தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கொழும்பு துறைமுகத்தின் பொறுப்பில் உள்ள 81 கிலோ சீனி கொள்கலன்களை நாளை முதல் 10 நாட்களுக்குள் விடுவிக்குமாறு இறக்குமதியாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக சதோச தலைவர் ஓய்வு பெற்ற ரியர் அட்மிரல் ஆனந்த் பீரிஸ் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சரால் நியமிக்கப்பட்ட வீட்டு வாடகை சட்ட ஆலோசனை குழுவால் வீட்டு வாடகை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள இடைக்கால அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அந்த குழுவின் அறிக்கையில் முன்மொழியப்பட்ட திருத்தங்களை சேர்த்து வீட்டு வாடகை சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளவும் இதற்காக திருத்தப்பட்ட சட்ட மூலம் ஒன்றை தயாரிக்குமாறு சட்ட வரைவாளருக்கு ஆலோசனை வழங்கவும் நீதி அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுகளை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. ஏழைகளின் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் வாடகை வீடுகளில் இருக்கும் ஏழை குடியிருப்பாளர்களை பாதுகாப்பதற்கும் தற்போதைய தேவைகளுக்கு ஏற்றவாறு சட்டத்தை திருத்துவதற்குமான அவசியம் அடையாளம் காணப்பட்டுள்ளது. காலாவதியாகும் சகல சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை மேலும் 12 மாதங்களுக்கு நீடித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சு வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் காலாவதியாகும் சகல சாரதி அனுமதி பத்திரங்களும் செல்லுபடியாகும் காலம் அவை காலாவதியான திகதியிலிருந்து மேலும் 1 வருடத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை 1ஆம் தேதியிலிருந்து 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் காலாவதியாகியுள்ள சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்பட உள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று பரவல் காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன அனுமதி பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கைகள் மீண்டும் நாளை முதல் ஆரம்பமாகும் என கிழக்கு மாகாண மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் வ ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்ட கடிதத்திற்கு அமைவாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த வாகன அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கைகள் சேவை பெறுநரின் நலன் கருதி கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பிரதேச செயலகங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வரவழைத்து உண்மையான பிரச்சினைகளை மறைக்கும் திட்டத்தில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மக்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தும் ஊடகவியலாளர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர்களை வரவழைக்கும் அரசாங்கம் அத்தகைய பொது பிரதிநிதிகளை சிஐடிக்கு அழைப்பதில் ஆச்சரியமில்லை என்று அவர் கூறினார். தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறைப்படுத்தும் அதிகார சபையின் தரவுகள் காணாமல் போன விடயம் தொடர்பில் அறிக்கை பதிவு செய்வதற்காக சிஐடியில் ஆஜராகுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்காரவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைக்காக மனுஷ நாணயக்காரர் இன்று காலை சிஐடியில் ஆஜராகும் வேளையில் அவருடன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் சிஐடிக்கு சென்றிருந்தனர். இதன்போதே ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் மேற்கண்ட கருத்தினை தெரிவித்த சஜித் பிரேமதாசா மக்களுக்கு தடுப்பூசி போடுவது மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இறக்குமதி செய்வது போன்ற விடயங்களில் கட்டுக்கதையின் பின்னால் இருந்த அரசாங்கம் நாட்டில் பொய்களையும் வஞ்சங்களையும் பரப்பியது என்றார்.
சட்டமாதிப திணைக்களத்தின் கருத்து தரவை அளிக்கும் செயல்முறைக்கு பின்னால் போதைப்பொருள் மாஃபியா இருப்பதாகவும் அவர்கள் வெளியிட்ட வெளிப்பாடுகள் மிகவும் தீவிரமானவை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். மேலும் தேசிய பாதுகாப்பு ஒரு பெரிய பிரச்சினை என்றும் பொய்யான வதந்திகளை முன்வைத்து மக்களை தவறாக வழிநடத்தி குழப்பமடைய செய்வது பொறுப்பான அரசு அல்ல. ஊடகங்களை ஒடுக்குதல், பொது ஊழியர்களை ஒடுக்குதல், மனித சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை மீறுவதன் மூலம் ஒரு நாடு முன்னேற முடியாது. தற்போதைய அரசாங்கம் இந்த நாட்டிற்கு ஒரு துரதிருஷ்டவசமான விதியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டில் நாளொன்றில் 5000 மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் கழிவாக வீசப்படுவதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உணவு கழிவுகள் மற்றும் உணவு மாசடைவதை குறைப்பதற்கான சர்வதேச விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு நேற்று சுற்றாடல் அமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலகில் மனித தேவைக்காக உற்பத்தி செய்யப்படும் உணவில் 1/3 பகுதி வீணாகுவதாக சர்வதேச உணவு மற்றும் விவசாய அமைப்பு தெரிவித்துள்ளது. இவ்வாறாக வருடத்திற்கு 1.3 பில்லியன் டன் உணவு வீணடிக்கப்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இதே நேரம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பயிர்களில் 40% வீணடிக்கப்படுகின்றது. இதனால் நாட்டிற்கு பாரிய பொருளாதார நட்டம் ஏற்படுவதாக சுற்றாடல் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் அதானி குழுமம் மற்றும் இயோன் கில்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்திற்கு $700 மில்லியன் அமெரிக்க மேற்பட்ட தொகை முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 5 இளைஞர்கள் சந்தேகத்திற்கிடமான வகையில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் முகமூடிகளுடன் கம்பஹாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்கள் 20 முதல் 27 வரையான வயதை உடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் அத்தனகல பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 5 இளைஞர்கள் பணிபுரிந்துள்ளனர். மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட டிஐஜி தேசபந்து தென்னகோனுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அத்தனகலவில் உள்ள குறித்த நிறுவனத்திற்குள் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான வகையில் 4 தொடக்கம் 8 வரையிலான ஆங்கிலம் உடைய கத்திகள், கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை அடையாளம் வகிக்கும் வகையிலான முகமூடிகள் குறித்த இளைஞர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் காரணமாகவே குறித்த 5 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் அவர்களின் தனிப்பட்ட அறைகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் முகமூடிகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் 5 நாட்களுக்கு முன்பு நிறுவனத்தின் ஆண்டு தினத்தை குறித்த இளைஞர்கள் கேக் வெட்டி விருந்து வைத்து கொண்டாடியதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். 2020ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கான கொடுப்பனவுகள் இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை என ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மத்தியிலும் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முதல் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஆசிரியர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அவர்களுக்குரிய சுகாதார வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்ற போதிலும் ஆசிரியர்கள் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளை மேற்கொண்டிருந்தனர். இவ்வாறானதொரு சூழலில் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னும் வழங்கப்படவில்லை என அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். டாலர் தட்டுப்பாடு காரணமாக கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் 360 மெட்ரிக் டன் பால்மா அடங்கிய 16 கொள்கலன்களை எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் விடுவித்துக் கொள்ள முடியும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பேச்சாளர் லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். துறைமுகத்தில் தேங்கி கிடக்கும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தேவையான டாலர்களை இலங்கை மத்திய வங்கி வழங்குவதாக தெரிவிப்பது குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தில் தேங்கியிருக்கும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தேவையான $50 மில்லியன் விடுவித்திருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இதன் பிரகாரம் பால்மா இறக்குமதியாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு குறித்த டாலர்கள் இன்றைய தினத்திற்குள் கிடைக்கும் என நம்புகின்றோம். அரசாங்கம் தெரிவிப்பது போல் தேவையான டாலர்கள் இன்றைய தினத்திற்குள் கிடைக்கப்பெற்றால் துறைமுகத்தில் தேங்கியிருக்கும் 360 மெட்ரிக் டன் பால்மா தொகை அடங்கிய 16 கொள்கலன்களை எதிர்வரும் 4ஆம் தேதி திங்கட்கிழமைக்குள் விடுவித்துக் கொள்ள முடியுமாகும் என நம்புகின்றோம் என தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் உருவெடுத்திருக்கின்ற உட்கட்சி மோதல்கள் பற்றி என்ற புதன்கிழமை கொழும்பில் கூடிய விசேட கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையில் அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பு நேற்று மாலை 5 மணி தொடக்கம் 6:30 மணி வரை நடந்தது. கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரனை இக்கூட்டத்திற்கு அழைத்தால் பிரச்சனையாகும் என்ற காரணத்தால் அவர் அழைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதில் எம்பிக்களாகிய செல்வம் அடைக்கலநாதன், சித்தார்த்தன், கோவிந்தன், கருணாகரம் மற்றும் முன்னாள் எம்பி மாவை சேனாதிராஜா உள்ளிட்டவர்கள் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்திப்பின் போது எம் ஏ சுமந்திரனுக்கு எதிராகவே பல முறைப்பாடுகள் அவர்கள் சம்பந்தனிடம் முறையிட்டிருக்கின்றன. இவற்றை பொறுமையுடன் அவதானித்த ரா சம்பந்தன் அடுத்த நாடாளுமன்ற அமர்வு நடாத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற நாட்களில் பேச்சு நடாத்தி தீர்வை முன்வைப்பதாக கூறினார் என சொல்லப்படுகிறது.
காலிகராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் 195 ஊழியர்கள் கடந்த 2 மாதங்களில் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறித்த வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஷெல்டன் பெரரோ தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரையான காலகட்டத்தில் வைத்தியசாலை ஊழியர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது இந்த குழு அடையாளம் காணப்பட்டதாக வைத்தியசாலை பணிப்பாளர் கூறினார். கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் மருத்துவர்கள், தாதியர்கள் மற்றும் சிற்றூழியர்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 கோவிட் நோயாளிகள் கராப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மற்றும் 6 கோவிட் இறப்புகள் பதிவாகியுள்ளன. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.